நம்ம 6th சாப்டர் பார்க்கலாம். இதுல வந்து அர்கோ சிடிஎல் வந்துட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து டெப்ளாய் பண்ண போறோம். இப்போ 4 மெத்தட்ல டெப்ளாய் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு YAML. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஐக்கு போய்க்கலாம். அர்கோ சிடியோட யூஐ போய்க்கலாம். இப்போ அர்கோ சிடியோட யூஐ. ஓகே, ஸோ இங்கே நியூ கிளிக் ஆன் கிரியேட் நியூ ஆப். ஓகே, கிளிக் ஆன் கிரியேட் நியூ ஆப். இப்போ அப்ளிகேஷன் நேம் என்ன? இப்போ அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு லெட்ஸ் சே இப்போ வந்துட்டு கெஸ்ட் புக்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு அர்கோ சிடியோட காம்பனன்ட். ஓகே, ப்ராஜெக்ட் வந்துட்டு அர்கோ சிடியோட காம்பனன்ட். இப்போ இதுல நேம் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நேம் ஸ்பேஸ் வந்துட்டு குபர்னெட்டிஸோட காம்பனன்ட். நேம் ஸ்பேஸ் பார்த்தோன்னா குபர்னெட்டிஸோட காம்பனன்ட். இப்போ நம்ம 3 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் லெட்ஸ் சே பேமெண்ட், பேமெண்ட்னு இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஓகே, கிரெடிட்ஸ் இருக்கு. ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 3 ப்ராஜெக்ட்லயும் வந்து நம்ம நிறைய நேம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். நேம் ஸ்பேஸ் 1, நேம் ஸ்பேஸ் 2, நேம் ஸ்பேஸ் 3 அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து நிறைய கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த நேம் ஸ்பேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த நேம் ஸ்பேஸுக்குள்ள அகைன் வி வில் ஹேவ் என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ், சர்வீஸ் 1, சர்வீஸ் 2, சர்வீஸ் 3 அந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டு இருக்கோம். அப்போ இது வந்துட்டு குபர்னெட்டிஸ். இந்த ப்ராஜெக்ட்னு சொல்றது வந்துட்டு இது எந்த அந்த அப்ளிகேஷனை எங்க டெப்ளாய் பண்றோம், இது வந்துட்டு அர்கோ சிடி. இது ஓகே, இது வந்துட்டு அர்கோ சிடி. இது வந்துட்டு குபர்னெட்டிஸ். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ். ப்ராஜெக்ட்னா அர்கோ சிடி, நேம் ஸ்பேஸ்னா வந்துட்டு குபர்னெட்டிஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு எந்த ப்ராஜெக்டும் நான் கிரியேட் பண்ணல அர்கோ சிடியில். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் டிஃபால்ட்டை வந்து நான் யூஸ் பண்றேன் நான். ஓகே, அதே மாதிரி குபர்னெட்டிஸ்ல நான் எந்த நேம் ஸ்பேஸும் யூஸ் பண்ணலன்னா இங்கேயும் நான் வந்துட்டு டிஃபால்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம் நான். ஓகே, ரைட். ஸோ டிஃபால்ட்ன்ற யூஸ் பண்ணுறேன். சிங்க் பாலிசி இப்போதைக்கு நான் மேனுவலாகவே வச்சுருக்கேன். நான் மேனுவலாகவே நான் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். சோர்ஸ் இப்போ நம்ம எந்த YAML ஃபைலை வச்சு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரெபாசிட்டரிக்கு போகிறேன் நான். கிட்டப் ரெபாசிட்டரிக்கு, என்னோட GitHub ரெபாசிட்டரி. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் ஹாவ் இதுலயே அர்கோ சிடி எக்ஸாம்பிள்ஸும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஃபோர்க் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, ஸோ இதுல தான் இப்போ இந்த ரெபாசிட்டரியில் வந்து எல்லா எக்ஸாம்பிளுமே இருக்கும். இப்போ நம்ம YAML மூலியமா இன்ஸ்டால் பண்றோம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹெல்ப் மூலியமா யூஸ் பண்றோம்னா இதை யூஸ் பண்ணலாம். இல்லை கஸ்டமைஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இது ஒரு நல்ல ரெபாசிட்டரி நம்மளோட யூஸ் கேசஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. ஓகே, நீங்களும் பண்ணும்போது இந்த ரெபாசிட்டரியை வந்து ஃபோர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கெஸ்ட் புக் இதுதான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போறோம் நம்ம யூஐ மூலியமா. ஸோ இதோட யூஆர்எல் நான் எடுத்துக்கிறேன் நான். இதுதான் சோர்ஸ் யூஆர்எல். ஓகே, சோர்ஸ் யூஆர்எல் இவ்வளோ ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம், நம்ம இது வரைக்கும் தான் கொடுக்கணும், ரெபாசிட்டரி வரைக்கும். ஓகே, அதோட ரெபாசிட்டரி பேர் வரைக்கும். பிரான்ச்சஸ் வந்து ஹெட்னே இருக்கலாம். பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுது, கேபிட்டலில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நான் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்குறேன் நான். ஓகே, ரைட். ஸோ கிளிக் ஆன் கிரியேட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் சிங்க் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனுவல் சூஸ் பண்ணோம். கரெக்டா? இப்போ நம்ம வந்துட்டு மேனுவலாக சிங்க் பண்ணணும். ஓகே, ஸோ சிங்க்னு கொடுக்குறேன். சிங்க் வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலில் இப்போ இந்த ரெபாசிட்டரிக்கு உள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் தான். ஒன்று டெப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு சர்வீஸ். ஸோ அது 2 மட்டும் தான். இப்போ அது 2 மட்டுமா சிங்க் பண்ணணுமான்னு கேட்குது. எஸ், சிங்க்ரோனைஸ். ஓகே, சிங்க்ரோனைஸ் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ இது டெப்ளாய் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து நம்ம இதை உள்ள போய் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே தெரியும் அதோட ஸ்டேட்டஸ். இதை பாருங்க, ஒரு சர்வீஸ், ஒரு டெப்ளாய்மெண்ட், ஒரே ஒரு ரெப்ளிகா, விச் மீன்ஸ் ஒரே ஒரு பாடு. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு பாடு நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு எப்படின்னா இங்கே டிஃபைன் ஆயிருக்கு. டெப்ளாய்மெண்ட்ல இங்க வந்துட்டு டெப்ளாய்மெண்ட்டோட நேம் வந்துட்டு கெஸ்ட் புக்
-ui. ஓகே, ரெப்ளிகா எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று தான். பாடு ஒரே ஒரு பாடு. ஓகே, எந்த இமேஜ்? இது வந்துட்டு ஒன் ஆஃப் ஒரு கூகுள் ஃப்ரண்ட் எண்ட் இமேஜ். ஓகே, அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு யூஐ மூலியமா நம்ம வந்துட்டு டெப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெப்போ நான் மென்ஷன் பண்றேன். இப்போ நம்ம அங்க பார்த்தது தான், இந்த கிட் யூஆர்எல் கொடுத்தோமா, ரெப்பாசிட்டரி பார்த்தேன்னா கெஸ்ட் புக் எந்த நேம் ஸ்பேஸ்ல நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலன்னா இது வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? டெஸ்டினேஷன் அதாவது கியூபர்நெட்டிஸோட நேம் ஸ்பேஸ் எந்த கியூபர்நெட்டிஸ் சர்வர்ல பண்றோம், எந்த வாட் இஸ் த டெஸ்டினேஷன். இப்போ 2-3 கியூபர்நெட்டிஸ் சர்வர் இருந்தது அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ அர்கோ சிடியை வச்சுட்டு, ஓகே, இப்போ அர்கோ சிடியை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3 அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இதுல நம்ம எதுல இன்ஸ்டால் பண்ண போறோம் இந்த அப்ளிகேஷன்? 3துலயும் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஒரே ஒரு கிளஸ்டர்ல பண்றதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒண்ணுதான் இருக்கு, ஸோ அதனால ஒரே ஒரு கிளஸ்டர்ல நம்ம பண்றோம். ஓகே, ஸோ அந்த கிளஸ்டரோட எண்ட் பாயிண்ட்டை கொடுத்தாச்சு. அண்ட் டைரக்டிவ் ரிகர்சிவ். ஓகே, இது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. லெட்ஸ் கோ copy and paste it here and execute it. ஓகே, இப்போ என்ன சொல்லுது? திருப்பி வந்துட்டு அன்ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லுது. அதாவது நம்ம வந்து அர்கோ சிடி சிஎல்ஐல இன்னும் லாகின் பண்ணல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அர்கோ சிடியோட சிஎல்ஐல லாகின் பண்ண. அதுக்கு கமாண்ட் என்னன்னா அர்கோ சிடி சிஎல்ஐ லாகின் அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஃபாலோட் பை தி கமாண்ட். பப்ளிக் ஐபி அட்ரஸ் இதுதான் நம்ம இங்க யூஐல இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கொடுங்க இன்செக்யூர். ஓகே, நோ ப்ராப்ளம். யூசர் நேம் அட்மின். பாஸ்வேர்டு ஓகே, பாஸ்வேர்டு நம்ம இங்கேருந்து எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இதோ இந்த டேட்டா டாட் பாஸ்வேர்டு, அதே இது என்கிரிப்டடு டீக்ரிப்டடுங்க இதோ இருக்கு. இதை அப்படியே காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ இட்ஸ் காட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப் லிஸ்ட். ஓகே ஓகே, அர்கோ சிடி இதை இப்போ நம்ம ஆப் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டிஃபால்ட்டா வந்துட்டு இப்போ டிஃபால்ட்டா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் நம்ம இங்க யூஐல. ஸோ அதை தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இங்க பாருங்க, ஜிபின்ற அப்ளிகேஷன் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஸ்ல வந்து ஷோ பண்ணுது, argocity/gb. இப்போ சிஎல்ஐல நம்ம வந்துட்டு இன்னொரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண போறோம், கரெக்டா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கமாண்ட். ஸோ இது இப்போ ஓகே, இது நொட்டேஷனோட ஈஸியா ரீடபிளா இருந்தது. இது வந்து சிங்கிள் லைன்ல வந்துட்டு காமிக்குது. இப்போ நம்ம அப்படியே கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ கெஸ்ட் புக் இஸ் கிரியேட்டட். இப்போ வந்து பாருங்க, இங்க யூஐலையும் பார்க்கலாம் நீங்க. இதை பாருங்க, நம்ம சிங்கிங் வந்துட்டு இட்ஸ் அ மேனுவல். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேனுவலா நம்ம சிங்க் பண்றோம். சிங்கே அதே தான், சிங்க்ரோனைஸ் சிங்கிங் ஃபெயில். ஓகே, ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு பார்க்கலாமா? we are going into the applications page, new app. ஓகே, இப்போ எந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இதுல இருக்கிறது தான். நம்ம டைரக்டா அர்கோ சிடியோட ரெபாசிட்டரியை கொடுக்கலாம் நம்ம. ஓகே, இதை நான் கிட்டுன்னு கொடுக்குறேன். கிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ல நான் வந்துட்டு கொடுக்குறேன். அப்புறம் மற்றதெல்லாம் அதே சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஹெல்ம் சார்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காகவும் சிங்க் ஆயிடுச்சு. இதை நம்ம மேனுவலாக நம்ம வந்துட்டு சிங்க் பண்ணலை. சரி, இதே வந்து நம்ம யூஐல எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க இது இங்க போயிட்டு ஆப் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதையும் காமிக்கும்.
the Argo CD gb-helm. ஓகே, ஸோ இதையே வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த YAML ஃபைலில் இப்போ பாருங்க அதை வச்சிருக்கேன் நான். So once we execute this, it will get installed with the YAML file. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாட் நேம் இருக்கு. இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏபிஐ வெர்ஷன், அப்புறம் கைண்ட் வந்துட்டு என்னது அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம் Argo CD-ல. மெட்டா டேட்டா வந்துட்டு அப்ளிகேஷனோட பேர் என்ன, எந்த நேம் ஸ்பேஸில் Argo CD-ல, இப்போ Argo CD-ல எந்த ப்ராஜெக்ட் நேம், டிஃபால்ட்டு, சோர்ஸ் வந்துட்டு இந்த சோர்ஸ் கிட் URL. ஓகே, அதாவது சாட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது பிட்னமின்றது. இது வந்துட்டு நிறைய சாட்ஸ் வந்து இருக்குது. என்ஜினிக்ஸு, அப்பாச்சி, ஃப்ளூஎன்டி, கிபானா எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அதோட ரிவிஷன் டைப்பு. ஓகே, ஸோ அதோட ஹெல்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. டெஸ்டினேஷன் எந்த குபர்நெட்டிஸ் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போதைக்கு இந்த சிங்க் பாலிசி எல்லாம் வேண்டாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே, இப்போதைக்கு நான் சிங்க் பாலிசியை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு ஃபைலில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாட் என்ன சொல்கிறது, ஓகே, app.yaml. app.yamlன்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி,